உன் எதிர்காலம் உன் காதுகளில் இருக்குது. Your future is in your ears. நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, உன் எதிர்காலம் உன் கையில் இருக்குது, உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குதுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் ஆக்சுவலாக உங்கள் எதிர்காலமும் வாழ்க்கையும் உன் காதில் இருக்குது. Your future is in your ears. ஏன்னா எதை நாம் திரும்ப திரும்ப கேட்குறோமோ அதை நாம் நம்ப ஆரம்பிக்கிறோம். Whatever we listen constantly, we start to believe that. அது நம்ம இருதயத்தில் ஆழமாக பதிஞ்சு அது நம்ம சிந்தைகள் இருந்து எதை நம்ம திரும்ப திரும்ப கேட்டு அதை நம்ப ஆரம்பித்து சிந்தையாக மாறி அதுவே எதிர்காலமாக மாறிடுதுங்க. இன்னைக்கு திஸ் ஜெனரேஷன் இஸ் அ நாய்ஸி ஜெனரேஷன். நாய்ஸி ஜெனரேஷனா எங்கே பார்த்தாலும் நீங்கள் பாருங்களேன், இந்த இருக்கிற ஜெனரேஷன் காதில் ஒன்று இதை ஏதாவது மாட்டினே இருப்பாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கம்ப்ளீட்லி வி பின் கான்ஸ்டன்ட்லி பம்பார்டட் வித் நாய்ஸஸ். நல்லா கேளுங்க, ஒன்று நம்ம கேட்கறதுனால விசுவாசம், ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங், பட் ஆல்சோ ஃபியர் ஆல்சோ கம்ஸ் பை ஹியரிங். காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்மளை பயப்படுற மாதிரியே ஒரு வார்த்தை. அதுவும் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க சொன்ன ஒரு வார்த்தை ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகிட்டு இருக்கும். யூஸ்லெஸ், விளங்காதவன், இப்படி ஏதாவது சொல்லியிருப்பான். அது இப்போ மட்டும் இல்லை, பாஸ்ட்ல சொன்ன வார்த்தையும் கூட தே ஹேவ் அ டீப் இம்பாக்ட் ஆன் அவர் லைஃப். அதனால ஆண்டவர் சொல்ற ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, நீ எதை கேட்குறேன்னு. ஐயா, இன்னைக்கு யார் வார்த்தை உன் வாழ்க்கையை உன் கடந்த காலத்தை பாழாக்கி இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை நீ கேட்டினா வரப்போகிற நாட்களில் இந்த வார்த்தை உன் காதுகளில் விருந்து அது முளைக்க ஆரம்பிச்சு மரமா மாறுச்சுன்னா வரப்போகிற நாட்களில் இந்த வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும். அதனால தான் சொல்றேன், உன் எதிர்காலம் உன் காதில் இருக்குது.